ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு பாருங்கள் கினிஃபிக்ஸ் இந்த சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. எங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்திருக்காங்க. செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி கீ செயின் வாங்கியிருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது. இதை பார்க்கும்போது அப்படியே உயிர் உள்ளதாக ஓடுதா, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இதை வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு தான் போட்டிருக்கேன் வீடியோ. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நான் டிரைவிங் போயிட்டு வந்து மேக்ஸிமம் 20 டேஸ் ஆகிடுச்சிங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி தான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எனக்கு வீட்டுக்கு வந்தது. ஸோ காலையில் நாங்கள் இவங்க கூட பயங்கரமாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என் பசங்களாம் ஸ்கூலுக்கு கிளப்ப வேண்டியது இருந்தது. என் ஹஸ்பண்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புனாங்க. ஸோ அவங்களுக்கு காலையில் பார்த்திங்கன்னா வந்து மீன் இருந்தது. அதை ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு வீட்டில் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. தண்ணி ஊற்றாமல் செஞ்சு பாருங்கள், செமையாக இருந்தது. இதுவே ஒரு காலையில் செம ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. ஸோ சப்பாத்தி போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ செமையாக இருந்தது. காலையிலே நம்ம நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அன்னையோட நாள் வந்து முழுசான மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் லஞ்சு செஞ்சு கொடுப்பேன். இதுதான் என்னோட 20வது நாள் டிரைவிங்கில். எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. நான் இன்றைக்கி டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டேன், நல்லா ஓட்டி. ஸோ வந்து நம்மளால் முயற்சி பண்ணோம் அப்படின்னா முடியாதது எதுவுமே இல்லைங்க. இந்த பாருங்கள், நான் இப்படிலாம் வண்டி ஓட்டினேன் அப்படின்றது தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். இது என்னோடய 18வது நாள். என்னோடய பொண்ணு வந்திருந்தா, நான் நீ வண்டி ஓட்டுறதை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ட்ரை பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தேன். அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகேவாக இருந்தது. ஏன்னா லாஸ்ட்டு நாள் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் 4வது நாள் எப்படி ஓட்டுறேன்னு பாருங்கள் வண்டியை. ஆக்சுவலாக வந்து நமக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம எல்லாமே கற்றுக்கலாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்துடுச்சு. நம்ம இந்த மாதிரி சில விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச விஷயம் பண்ணும்போது அது நம்ம முழு ஈடுபாடாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்குங்க. அது என்னோடய விஷயத்தில் நடந்தது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ட்ரீட் கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. டிரைவிங் லைசன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னோன்னு. சில பேர் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா பசங்களாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நடந்து ஏஜ் ஆக ஆக நிறைய ப்ராப்ளம் உடம்புல வரதான் செய்யுது. பட் நமக்கு இந்த மாதிரி வண்டின்னு ஒன்று இருக்கும்போது நம்ம டிரைவிங் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவையான இடத்துக்கு நம்ம போய்க்கலாம். என்ன தேவையோ அதை நம்ம உடனே வந்து செய்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து நம்மளால் நடந்து போகிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான், ஆரோக்கியமான விஷயந்தான். ஆனால் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட்டு லைஃபுக்கு நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகணும் அப்படின்னா தேவையான விஷயத்துக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்கிறது நல்லது தாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எதுக்குமே நமக்கு வாய்ப்பு கிடைக்கணும். எல்லா விஷயத்துக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. நிறைய பேருக்கு நிறைய திறமை உள்ளே இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா சரியான இடத்துல அவங்களோட அந்த திறமையை காட்ட முடியாது. யாருமே வாய்ப்பு கிடைச்சாதான், அவங்க கேட்டால் தான் வாய்ப்பு கிடைச்சது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.